அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீதி கட்சி. நீதி கட்சின்றது இப்போ இருக்கிற திமுக, அதிமுகவோட ஆரம்ப கால கட்சி தான் எதுனா நீதி கட்சி. நீதி கட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பிராமணன் அல்லாதவருக்காக கொண்டு வரப்பட்டது. பிராமணன் அல்லாதவருக்காக ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே ஆங்கில ஆட்சியில் யார் இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தான் இருப்பாங்க. பிராமின்ஸ் தான் எல்லா உயர் பதவியிலும் இருப்பாங்க. நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற முக்கியமான கருத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் நீதி கட்சி. நம்மளும் எல்லா பதவியிலும் இருக்கணும், கல்வியிலையும் முன்னேறி இருக்கணும் அப்படின்றதுனால கொண்டு வரப்பட்டது தான் நீதி கட்சி. நீதி கட்சி ஃபஸ்ட்டு எந்த பேரால் அழைக்கப்பட்டுச்சுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1916. அந்த ஃபஸ்ட்டு நீதி கட்சின்ற பேரால் இருக்காது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அந்த மூலயமா தான், அந்த பேரால் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீதி கட்சிக்கு முன்னாடி ஒரு 2 கட்சி இதோட முன்னோடி கட்சியாக இருக்கும். ஆனால் அது சங்கம் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. நீதி கட்சியோட முன்னோடி கட்சி எதுனா மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதாவது சென்னை ஐக்கிய கழகம். இதோட பேர் அப்புறம் என்னன்னு மாற்றிருப்பாங்க 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், சென்னை திராவிட சங்கம். இவங்களும் நான் பிராமின்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நீதி கட்சி பிறகு என்னவா மாறிடும்னா ஒரு அரசியல் கட்சி மாதிரியான மாறிடும். நீதி கட்சின்ற பேருக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் இருந்துச்சு. அவங்க எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 20. இதை உருவாக்குனவங்க 4 பேர் இருக்காங்க. பிடி தியாகராய செட்டி, டிஎம் நாயர், நடேச முதலியார், பனகலரசர். இதில் பிடி தியாகராயர் யாருன்னா தென்னிந்திய வணிக குழுவோட தலைவராக இருந்தார் தியாகராய செட்டி. இவர் தான் நம்ம இப்போ பிரபலமாக அறியப்படுற மதிய உணவு திட்டம் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்டது. பிடி தியாகராயர் இவர் தான் இந்த பிராமணர் அல்லாதோர் அப்படின்ற அறிக்கையும் வெளியிட்டவர். நடேச முதலியார் இவர் ஒரு மருத்துவர் பிரதிநிதித்துவமில் வரி இல்லை அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு கோட்ஸையும் சொல்லியிருப்பார். டிஎம் நாயர் இவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு டாக்டராக இருந்திருக்காரு. ஜஸ்டிஸோட பத்திரிக்கையோட ஆசிரியரும் இவர் தான். இவருக்கு ஆங்கில ஆட்சியால் கொடுக்கப்பட்ட கேசர் ஹி ஹிந்து அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கினவரும் யாருன்னா டிஎம் நாயர். இது ஃபஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் இருந்துச்சு. அவங்களோட தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏன் நீதி கட்சியாக மாறுச்சுன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் நியூஸ் பேப்பர் 3 வெளியிட்டாங்க. ஏன்னா தென்னிந்தியான்றது இப்போ இருக்கிற 4 ஸ்டேட் தான், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா. இந்த 4 ஸ்டேட்டை சேர்ந்தது தான் முன்ன எப்படியா இருந்துச்சு தென்னிந்தியா. நம்ம பிரபலமாக சவுத் இந்தியாவினே அப்படி தான் சொல்லுவோம். தென்னிந்தியானா இந்த 4 ஸ்டேட்டை தான் சொல்லுவோம். இப்போ 5 ஸ்டேட்டாக இருக்குது. 5 ஸ்டேட்டு தான் சொல்லுவோம். அதனால் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் தான் 3 நியூஸ் பேப்பர்ஸ். ஆங்கிலம்ன்றது யாருக்கும் புரியணும், பிரிட்டிஷ்க்கும் புரியணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஜஸ்டிஸ். ஆங்கிலத்தில், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஜஸ்டிஸ்ன்னு ஆங்கிலேயர்களுக்கு ஈஸியாக போய் புரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்டிஸ். அதனால் என்ன ஆச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டியாகவே பிரபலமாக அறியப்பட்டுச்சு. இந்த பத்திரிகையால் தான் அதோட பேரை தென்னிந்திய நல உரிமை சங்கத்துலேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க முக்கியமாக ஆங்கிலேயருக்கு தெரிவிக்கணும், நாங்களும் எல்லா பதவியிலையும் இருக்கணும், நான் பிராமின்ஸும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட பத்திரிகையால் பிரபலமாக ஜஸ்டிஸ் பார்ட்டினே அறியப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு இது சங்கம் மாதிரி தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம், கல்வி, இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, அரசியல் கட்சியாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு நீதி கட்சி. ஃபஸ்ட்டு நீதி கட்சி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கொண்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் நான் பிராமின்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. லாஸ்ட்டில் என்னவாயிருச்சு, அரசியலும் பங்கெடுத்துக்கிட்டா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக, அதாவது மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா
ஆங்கிலேயரோட ஒத்து போனா நம்ம நம்ம நான் பிராமின்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். எல்லாமே எல்லா சலுகையும் கிடைக்குன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதனால அவங்க ஆங்கிலேயர்ஸோட சேர்ந்து இருப்பாங்க ஓரளவுக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு மான்டேகு செமஸ்டர் போர்ட் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. 1919ல மான்டேகு செமஸ்டர் போர்டு அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டம் மூலியமா என்னன்னா, இரட்டையாட்சி ஒண்ணு நடக்கும். அதாவது இப்ப இருக்கிற மாரி 5 வருஷத்துக்கு இரட்டையாட்சி ஒண்ணு இருக்கும். அதாவது மான்டேகு செமஸ்டர் போர்டு எப்படின்னா, ஆ தேர்தல் நடத்தி, தேர்தல் மூலியமா மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கிலேய ஆட்சியில ஒரு சட்டம். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற மாரி எலக்ஷன் 5 வருஷம் கிடையாது, 3 வருஷம். இதுல இன்னும் பங்கெடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்னும் மக்களுக்கு ஈஸியா அ நம்மளோட கொள்கையெல்லாம் கொண்டு சேர்க்கலாம். ஆங்கிலேயரும் ஒத்து போனா, நம்மளுக்கும் எல்லா சலுகையும் கிடைக்குன்ற ஒரே ஒரு முக்கிய காரணத்துக்காக அவங்க தேர்தல்ல பங்கேற்றிருப்பாங்க. இது வந்து இரட்டை ஆட்சி அப்படின்னா, 2 பேர் எல்லா முக்கியமான பதவியிலயும் யார் இருப்பாங்கன்னா, ஆங்கிலேயர்ஸ் தான் இருப்பாங்க. அ சும்மா இருக்கிறது பணமே இல்லாம இருக்கிற இதுலலாம் யார் இருப்பாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதனால இது வந்து இந்த இரட்டை ஆட்சின்றது ஒரு எதுக்குமே யூஸ் ஆகாதது தான் அது. தேர்தலுன்றது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லா முக்கிய பதவியிலயும் முடியெடுக்கிற பதவியிலயும் ஆங்கிலேயர்ஸ் தான் இருப்பாங்க. இவங்க கீழ தான் நம்ம இந்தியன்ஸ் தேர்தல் மூலியமா போவாங்க. இது வந்து ஒரு இதுவா இருக்காது. சரியான அணுகுமுறையா இருக்காது இந்த தேர்தல். ஆனாலும் நீதி கட்சி என்னன்னா, நம்ம இது மூலியமா போனா நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக நிப்பாங்க தேர்தல்ல. ஃபர்ஸ்ட்டு நீதி கட்சி எப்படி இருக்கும்னா, 1920ல ஃபர்ஸ்ட்டு ஒரு தேர்தல் நடத்துவாங்க. அந்த தேர்தல்லே யார் வெற்றி பெற்றிருப்பாரு? சுப்பராயலு அப்படின்ற ஒருத்தரு ஜெயிச்சிருப்பாரு 1900. இது 5 இயர்ஸ்க்கு ஒன்லி இல்ல. அந்த காலத்துல 3 இயர்ஸ்க்கு ஒன்லி தான் இந்த செமஸ்டர் போர்டு சீர்திருத்த சட்டத்தின் மூலமா 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடத்துவாங்க. அது மூலமா தான் 1920ல தேர்தல் வரும். அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா, நீதி கட்சி சார்பில் யார் இருப்பாங்க? சுப்பராயலு ரெட்டி. அதுக்கப்புறம் 1923ல யார் இருப்பாங்கன்னா, பனகல் அரசர். பனகல் அரசர் அப்படின்னு அவரை பிரபலமா என்ன நினைப்பாங்கன்னா, ராஜா ஆஃப் பனகல். இந்த 1926 26ல யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா, சுப்புராயன். இவர் வந்து ஒரு சுயேச்சை. அப்போ வந்து இன்னொரு கட்சியும் இருக்கும், சுயராஜ்ய கட்சி அப்படின்னு. அந்த கட்சியும் நீதி கட்சியும் ஓரளவுக்கு ஒரே சமமான ஓட்டுகள் இருந்ததால என்ன ஆயிடும்னா, இவர் சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருப்பாரு சுப்பராயன். அவரு மூலியமா சுயராஜ்ய கட்சியோட சேர்ந்து இவரு நிப்பாரு. ஏன் நீதி கட்சியோட இவரை சேர்த்தாங்கன்னா, நீதி கட்சி தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, இவரோட கொள்கையெல்லாம் எப்படி இருக்கும்னா, சுப்பராயனோட சுயேட்சை நின்று வர்றது நீதி கட்சியோட கொள்கையை சார்ந்து இருக்கிறதால அவரு நீதி கட்சியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதனால இந்த சுயேட்சையை சேர்த்து நம்ம என்ன சொல்லிடுறாங்க, நீதி கட்சி தான் ஜெயிச்சிச்சுன்னு பொதுவா சொல்லிடுறாங்க. 1930ல யார் இருப்பாங்கன்னா, ஜெயிச்சிருப்பாருன்னா முனுசாமி நாயுடு. அப்புறம் 1932ல புப்பிலியரசர். 1934ல இது புப்பிலியரசர் தான். 1900 இங்க சாரி, நான் 34க்கு 36க்கு 34 போட்டிருக்கேன். இங்க மட்டும் மாத்திங்க. 36 1936ல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா, பி.டி. ராஜன். 1937 கே.வி. ரெட்டி. இவங்க தான் இது. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க நீதி கட்சி அப்படின்னா, 13 வருஷம் நீதி கட்சி ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 1920லேருந்து 37 வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 1920லேருந்து சுமார் 16லேருந்து 13 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, அந்த சுப்பராயனோட சேர்த்தா சுமார் 16லேருந்து அவரும் ஒரு நீதி கட்சியோட கொள்கையை பின்பற்றியதால 16 வருஷம் இவங்களே தான் நீதி கட்சியை தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு, அதாவது இந்த சவுத் இந்தியாவில். நெக்ஸ்ட் யாருன்னா, நெக்ஸ்ட் அவங்களோட சாதனைகள். இவங்க என்னன்னா, 1920ல் மெட்ராஸ் டவுன் பிளான் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கான அனுமதி எல்லாத்துக்கும் இவங்க தான் இந்த ஆக்ட் மூலயமா தான் வீடு கட்டுறதுக்கான அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு. இந்த இந்த இப்போ இருக்கிற இடஒதுக்கீடை முதல்ல கொண்டு வந்ததும் யாருன்னா இவங்க தான். பெண்கள் வாக்குரிமை சட்டம். இந்த பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் அப்படின்றதும் கொண்டு வந்தது யாருன்னா இவங்க தான். யாரு? நீதி கட்சி தான். துவக்க கல்வி திட்டம், பிரபலமா இப்ப அழைக்கப்படுற மதிய உணவு திட்டத்தையும் யார் கொண்டு வந்தது? நீதி கட்சி தான். இவரு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிருப்பாருன்னா சென்னை மாநகராட்சிக்கு வி.டி. தியாகராயர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்து அறநிலையத்துறை சட்டம். இதுக்கு எது கொண்டு வந்துச்சுன்னா, இந்து அறநிலையத்துறை ரொம்ப ஊழல் அதிகமா இருக்கும். அறங்காவல் குழுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அறங்காவல் குழுவுல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அறங்காவல் குழு மோஸ்ட் ஆஃப் ஆல் யார் இருப்பாங்க? பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. எல்லாருமே கொண்டு வரணும். எல்லாருமே அறங்காவல் குழுவுல எல்லாருமே இருக்கணும் அப்படி நான் பிராமின்ஸும் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்து அறநிலைத்துறை சட்டம். அதே மாதிரி 1907 முத்துலட்சுமி சட்டமேலவை உறுப்பினர் நியமனம். இது சட்டமேலை, அதாவது சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச முதல் பெண்மணி யாருனாலும் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். இப்போ இருக்கிற 1924 பணியாளர் தேர்வாணையம். பணியாளர் இப்போ இருக்கிற டிஎன்பிசி இருக்குல்ல, அதை அவங்களே அப்போவே கொண்டு வந்தவங்க யாருன்னா நீதி கட்சி. அதுக்கப்புறம் தான் என்ன பேர் மாறிடும்? பொது பணியாளர் தேர்வாணையம். 1930 தீண்டாமை ஒழிப்பு சட்டம். இத்தனையும் இவ்வளோ சாதனைகள் நீதி கட்சி. இதில் முக்கியமாக எது பார்ப்பாங்க? மதிய உணவு திட்டத்தும் இந்த பணியாளர் தேர்வாணையம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இவங்க கொண்டு வந்த எல்லாமே இன்னுமே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நீதி கட்சியோட ஓவரால் வியூ. உங்களுக்கு புரியும் நினைச்சிருந்தேன்.